இது வந்து பனிச்சறுக்கு மைதானங்க. பனிக்காலத்தில் இதில் மொத்தம் ஒரு அடி 2 அடி உயரத்துக்கு பனி இருக்கும். அப்போது இதில் வந்து பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடுவாங்க. போகிறாங்க பாருங்கள். இது ஒரு கார் மாதிரி. ஒரு ஆள் போகலாம், 2 ஆள் போகலாம், குழந்தைங்கள வச்சுக்கிட்டு போகலாம். இப்போ இங்கே போகும்போது இது டைட்டாக தான் போகும், ஏன்னா ஏறுது. இப்போது இதில் வந்து நான், என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய பையன், பேரன் 4 பேரும் 3 காரில் இதில் ட்ராவல் பண்ணோம். நான் தனியாக போகிறேன். நான் வந்து கிளம்பிட்டேன். எனக்கு பின்னாடி என்னுடைய ஒய்ஃபு, அவங்க வந்து அவங்க வண்டியை வந்து அனுப்புகிறாங்க. கொஞ்சம் கேப்பு, ஒரு வண்டிக்கும் ஒரு இடைவெளி, இந்த மாதிரி இடைவெளி விட்டு வண்டிகளை விடுவாங்க. என் ஒய்ஃப் வண்டி போட்டுருச்சு. அப்படியே பிடிச்சிக்கிட்டு உக்கார வேண்டியதுதான். லெஃப்ட்டு ரைட்டில் ஒரு பிரேக் இருக்குது. இந்த வீல் சேர் இருக்கு இல்லையா, அது வண்டி நிறுத்துறதுக்கு. அந்த மாதிரி முன்னாடி அழுத்தினோம்னா அது ஃப்ரீயாக போகும். ரொம்ப மேலே கீழே சாஞ்சி குஞ்சி அப்படியே வந்து தலைகீழாக சாயுது, அப்படி சாயுது, இப்படி சாயுது. அப்படி வரும்போது கொஞ்சம் பின்னாடி இழுத்தோம்னா ஸ்லோவாக போயிட்டாங்க அவங்களும். எங்கள் பையன் வண்டியும் 3ஆவதாக போகுது. இப்படி ஒரு விளையாட்டை வந்து குடும்பத்தோடு போய் பார்த்தோன்னு வச்சிங்களேன். 70 வயசில் இதெல்லாம் தேவையே கிடையாது நம்மளுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டது. அதனால் பயமாக தான் இருக்குது, நமக்கெல்லாம் பயமாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடுறாங்க. இப்போது அந்த 2 கூடாரம் தெரியுது பாருங்கள். அந்த 2 கூடாரத்துலேயும் வளைஞ்சி வண்டிங்க வரும். இதை வருது பாருங்கள். இது வர்றது நான் தான், என்னுடைய வண்டி தான். லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால தெரியல. அப்படியே வந்து கடைசி வரைக்கும் வரும். அடுத்தது வந்து வரிசையாக என் ஒய்ஃபு, எங்கள் பையன் இதெல்லாம் வருவாங்க. கடைசியாக வந்து இறங்க வேண்டியது தான். வந்தாச்சு. எங்கள் பையன், அதுக்கப்புறம் முன்னாடி எங்கள் ஒய்ஃபு.